திரு உதயநிதி ஸ்டாலின் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னுலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன எடுத்துக்கிட்டீங்க? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க. உங்க தலைவர் ரைட்டு. அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிட்டதுனால நீங்க ரோல் மாடலா பாக்குறீங்க? சார் அவரு எல்லாரையும் நம்ம குறிப்பிட்ட ரோல் மாடல் சொல்லிட முடியாது. நமக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு. நீங்க நிச்சயமாக நான் அவரோடு பயணித்திருக்கிறேன். அவர் இடத்துல நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன், அதிக முறை சந்தித்திருக்கிறேன். அவரை நான் மாதத்துக்கு ஒரு 2 முறையாவது 3 முறையாவது சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பெற்றிருந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் சந்திக்கிறப்போ அவரை எங்களிடத்துல சொல்லுவது, எங்களிடத்துல அந்த அன்பை விதைக்கிறார். அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய துணியக்கூடிய அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் மீது கொண்டிருக்க அன்பு, அவரோட உழைப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவர் அரவணைப்புங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேஸ் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இங்க இருந்தா முதலமைச்சர், எங்க மண்ணின் மைந்தர் அப்படின்லாம் இந்த மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஆனாலும் அதிமுக வரக்கூடாது, நாங்க வரணும், நாங்க அதை விட பலம் வாய்ந்தவர்கள்னு எந்த விஷயத்தை நீங்க கோட் பண்ணுவீங்க? எதை சொல்லுவீங்க? சார் அவர் மக்கள் வாக்களித்து முதலமைச்சர் ஆகல. எங்க அண்ணன் இளந்தலைவர் சொன்ன மாதிரி காலை பிடிச்சி முதலமைச்சரானவர். அவர் மக்கள் வாக்களித்து முதலமைச்சர் ஆகல. மக்கள் வாக்களித்து அவர் எதிர்கட்சி தலைவர் தான் ஆக முடியுது. அவர் மக்களுடைய முதல்வராக சொல்ல முடியாது. மக்களுடைய முதல்வராக சொல்லணும்னு சொன்னா எங்களுடைய முதலமைச்சராக தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் வாய்ப்பளித்து மக்களுடைய முதலமைச்சராக, தாய்மார்களுடைய முதலமைச்சராக இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர் தான். அதனை தொடர்ந்து இந்த பகுதியில அவர் ஒரு தலைவராக பார்க்கப்படாமல் சேலத்தை சார்ந்தவராக பார்க்கப்படலாமே தவிர தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக பார்க்க முடியாது. என்ன சொன்னா இந்த தொகுதியில அவர் எடப்பாடிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால அவருடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. இந்த முறை எங்களுக்கு எங்க பகுதியை சார்ந்த எங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய என் பேர பிள்ளைக்கு, என் மகனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இந்த முறை அந்த வாய்ப்பு நீங்க வெற்றி உறுதியோடு வரப்ப நீங்க பாப்பீங்க.